நடிகை சினேகா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆவார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாள திரைப்படங்களில் நடித்து வருகின்றார். குடும்ப பாங்கான முகத்தோற்றத்துக்காகவும் நடிப்புத் திறனுக்காகவும் இவர் அறியப்படுகிறார். 2001 இங்கே ஒரு நீலப்பட்சி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். 2001 என்னவளே என்ற திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார். இவர் இயற்பெயர் சுஹாசினி ராஜாராம். இவர் பிறப்பு அக்டோபர் 12, 1981. இவர் பிறந்த இடம் மும்பை. இவர் முக்கியமான படங்கள் சத்யா, ஜனனி, பார்த்திபன் கனவு, ஆட்டோகிராஃப். சினேகா தமிழ்நாட்டில் ராசாராம் பத்மாவதி தம்பதியினருக்கு சுஹாசினியாக பிறந்தார். இவரின் குடும்பம் இவரின் பிறப்புக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஷார்ஜாவுக்கு சென்றது. அங்கு அவர் ஓன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்தார். பின்னர் இவர் குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள பன்ருட்டி என்னும் ஊரில் குடியேறினார். அங்கே இவருக்கு சொந்தமாக திருமண மண்டபம் ஒன்று உள்ளது. இவரது திரை வாழ்க்கை. சினேகா முதலில் மலையாளத்தில் இங்களே ஒரு நீலப்பக்ஷி என்ற படத்தில் நடனமாடி நடித்துள்ளார். பின்னர் தமிழ் திரைப்படங்களில் கவனம் செலுத்தினார். என்னவளே படத்தில் நடித்து புகழ் பெறத் தொடங்கினார். மம்முட்டியுடன் ஆனந்தன் படத்தில் நடித்தார். இப்படத்தில் பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் பாடலில் நடித்து புகழ் பெற்றார். இதற்கு தமிழ்நாடு சிறந்த நடிகை விருது கிடைத்தது. தொடர்ந்து புன்னகை தேசம், உன்னை நினைத்து, விரும்புகிறேன் ஆகிய படங்களில் விருது பெற்றார். பார்த்திபன் கனவு, ஆட்டோகிராஃப் என்ற ஏறத்தாழ 70 படங்களில் நடித்துள்ளார். இவரது சொந்த வாழ்க்கை. 2009 சினேகா முதல் முறையாக பிரசன்னாவுடன் அச்சமுண்டு அச்சமுண்டு படத்தில் இணைந்தார். பின்னர் பிரசன்னா சினேகாவின் வடிவழகு நிகழ்ச்சியில் காணப்பட்டார். ஊடகங்களில் அதை வதந்தியாக பருத்த போதிலும் 2011 நவம்பர் 9 அன்று பிரசன்னா தனது காதலை உறுதிப்படுத்தி மே 11, 2012 இவர்கள் திருமணம் செய்து கொண்டார். தற்போது சினேகா சென்னையில் கணவருடன் வசித்து வருகிறார். 2015 ஆகஸ்ட் 10 இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை விகாகன் என்ற பெயர் சூட்டினார்கள். சினேகா தமது பெண் குழந்தைக்கு ஆத்யந்தா என்ற பெயர் கூட்டியிருப்பதாக நடிகர் பிரசன்னா பேட்டியில் ஒன்று தெரிவித்துள்ளார். இவரது விளம்பரங்கள் சரவணா ஸ்டோர், ஹார்லிக்ஸ், ஆஷிஷ்வாட் போன்ற பல விளம்பரங்களில் அவர் தோன்றினார். திருமணத்திற்கு பின் சினேகா தன் கணவருடன் பிரசன்னாவுடன் இணைந்து யூனிவர்சல் விளம்பரங்களில் பணிபுரிந்தார். சென்னை சர்வதேச ஃபேஷன் வீக், சிட்னி ஸ்டேஷன் ஃபேஷன் வாரம் மற்றும் சென்னை மற்றும் மும்பையில் நடந்த பல நிகழ்ச்சிகளில் அவர் நடித்தார். இவர் செய்த பொதுவாழ்வும் உதவியும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் 41 நாட்களாக போராடினார். டெல்லியில் போராடிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த 10 பேருக்கு நடிகர் பிரசன்னா, சினேகா தம்பதியினர் தலா 2 லட்சம் நிதியுதவி அளித்தனர். என்னுடைய சம்பளம் முழுவதும் கொடுக்கும் அளவுக்கு நான் ஊதியம் பெறவில்லை என்றாலும் இயன்றதை செய்து இன்பம் பெறும் முயற்சியாக நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினரும் நிதியுதவி அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் என்னவளே, ஆனந்தம், பார்த்தாலே பரவசம், விரும்புகிறேன், ஏ நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை நினைத்து, கிங், புன்னகை தேசம்.